நிகிதாவை இன்றைக்கி சிபிஐ விசாரணை பண்ணியிருக்காங்க. விசாரணை முடிஞ்சு நிகிதா வெளியில் வந்து எனக்கு வெளியிலே போக முடியலை, எல்லோரும் என்னை இதாக பார்க்குறாங்க, என் பக்கம் இருக்கிற நியாயத்தை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்கள். ரொம்ப தப்பு தான். ஒருத்தர் இறந்ததுங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அந்த வேதனை எங்களுக்கு இருக்காங்க சொல்லுங்கள். நம்ம வேணுன்ட்டே அவங்க சாகணும்னு நினச்சோம், அது கண்டிப்பாக கிடையாது. எவ்வளவோ வேதனையில் தான் நாங்களும் இருக்கோம். ஒரு காய்கறியை நாங்கள் வாங்க முடியல, ஒரு க்ரோசரி வாங்க முடியல, வெளியே போக முடியல, ஒரு பெட்ரோல் எடுக்க முடியல, சாப்பிட முடியல. அவ்வளோ காலேஜ்லேயும் அவ்வளோ ப்ராப்ளம். இதை யூஸ் பண்ணிவிட்டு கூட இருக்க கொலீக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் பிடிச்சவங்கலாம் அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுறாங்க. எப்படியாவது அதாவது ஒருத்தர் தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா பரவாயில்ல. எல்லா விஷயத்தையும் அஜித் தம்பி விஷயத்துலையும் சேர்த்து நான் சொல்கிறேன். ஸோ நம்முடைய கருத்து என்னென்னா, நிகிதாவை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு இதில் நான் அவரை குற்றஞ்சாட்டு, அதாவது குற்றவாளியாக பார்க்குறேன். என்னென்னா, உள்ளே அவர் நகை வச்சுருந்தாரா? அப்படி உள்ள நகை வச்சுருந்தா அந்த பையன் கையில் வந்து சாவியை, கார் சாவியை கொடுத்துருப்பாரா? அப்படின்னா நிகிதா நகை திருடு போனதாக பொய் சொல்லி இருப்பாரா? இதெல்லாம் எங்கள் சந்தேகங்கள். உங்களுக்கு எதிராக பேசுகிறது. பொய் சொல்லியிருப்பாரா? உள்ள நகை இருக்குன்னு. ஏன்னா நிறையா புகாரில் அப்படி தான், போலீஸ்கிட்ட சொல்லும்போது அப்படி தான் பண்ணுவாங்க. ஏதாச்சும் வீட்டுக்குள்ளே வந்து ரவுடிகள் அடிச்சிட்டாங்கன்னா இவ்வளோ நகை காணா, இவ்வளோ பொருள் காணான்லாம் சொல்லுவாங்க. அது இயற்கை. அந்த மாதிரி நீங்கள் வந்து நகை உள்ளே இருந்து திருடு போனதுங்கிறது பொய்யா சொன்னீங்களா, உண்மையாக சொன்னீங்களா? விசாரணையில் நீங்கள் உண்மை தான் சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ அதுக்கு தான் நாங்கள் விசாரணை அதிகாரியை இதை விசாரிங்க. அதுக்கடுத்தது நீங்கள் யார்கிட்ட போய் சொன்னீங்க? ஏன்னா இந்த அளவுக்கு அடித்து கொள்கிறாங்கன்னா இப்போ அழுத்தம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. நான் காவல்துறையிலேருந்து எனக்கு தெரியும் எப்படிப்பட்ட அழுத்தங்கள் வரும். அது நீங்கள் யார்கிட்ட போய் சொன்னீங்க? உங்கள் சார்பாக காவல்துறை உயரதிகாரிகளிடம் சொன்னது யார்? காவல்துறை உயரதிகாரிகள் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டு அவன்கிட்ட அடித்து விஷயத்தை வாங்குங்கன்னு சொன்ன அதிகாரிகள் யார்? இவர்கள் தான் எங்களுடைய இவங்க டார்கெட், எங்களுடைய குறி இவங்க தான். நாட்டில் இவங்க இருக்கக்கூடாது. மனிதாபிமானம் இல்லாதவன் பதவியில் இருக்கக்கூடாது. அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி. உங்களுக்கும் பிள்ளை இருக்குல்ல, காவல்துறை அதிகாரி இருந்து தான் சொல்கிறேன். உன் பிள்ளையை ஒருத்தர் அடித்து கொண்டானா சும்மா இருப்பையா? அப்போ எதுக்காக அடித்து இது பண்ணுவாங்க? நீ எவன் சொன்னான்? எங்களுக்கு தெரியணும். எந்த அதிகாரி சொன்னான்? அந்த அதிகாரிக்கு மேல் மட்டத்தில் இருந்து கொடுத்தவங்க யார்? இதுதான் எங்களுக்கு தேவை.